இரு வர நோட்டீஸ் மீடியான போகிறேன் இன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு 8 அயல்நாட்டு மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதற்கு அவர்கள் தங்களுடைய அமைச்சரவையிலே முடிவு செய்து அது இப்பொழுது ஆளுநருக்கு வர இருக்கிறது. சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு ரங்கசாமி அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் அல்லது அவருடைய இலாக்காவில் 6 கம்பெனிகளுக்கு அயல்நாட்டு மதுபானம் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுத்து அது அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்திருக்கிறார். இதற்கு இடையில் அந்த மதுபான தொழிற்சாலைகளுக்கு பிபிஐனுடைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழில்துறையானது அந்த கம்பெனிகளுக்கு தொழில் துவங்குவதற்கு முதல் கட்ட அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அது துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாத காரணத்தால் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு மறுபடியும் அந்த கோப்பை அமைச்சரவையில் வைத்து மொத்தம் 8 கம்பெனிகளுக்கு அயல்நாட்டு மதுபானம் தயாரிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இதில் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் நடந்திருக்கிறது என்று நாங்கள் கருதியதன் காரணமாக இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். இந்த அயல்நாட்டு மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலை சம்பந்தமாக சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் புதுச்சேரி சட்டமன்றத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 6 அயல்நாட்டு மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு புதுச்சேரி மாநில அரசு அனுமதி கொடுத்ததாக நாங்கள் அறிகிறோம். எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 10 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாக சட்டமன்றத்திலே கூறினார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை கூறினார். அதற்கு முதலமைச்சர் தரப்பிலோ அல்லது
கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா தரப்பிலோ எந்த விதமான மறுப்பும் இல்லை. புதுச்சேரியில் அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலையில் ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுப்பதற்கான அவசியம் என்ன? ஏற்கனவே 6 தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அவைகளும் முழுமையாக செயல்படவில்லை. அது மட்டுமல்ல, புதுச்சேரியில் தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகின்ற தொழிற்சாலைகளுக்கு ஆரம்பிக்க கூடாது என்று ஏற்கனவே தடையாணை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தொழிற்சாலைகளை பொறுத்தவரையில் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 தொழிற்சாலைகள் என்று சொன்னவர்கள் அது 8 தொழிற்சாலைகளுக்காக எப்படி மாறியது? இந்த தொழிற்சாலைகளுக்கு கட்டுவதற்கு பிபிஏ அனுமதி கொடுப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார்? அது மட்டுமல்லாமல் தொழில்துறையானது எப்படி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது? துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல். இந்த கேள்வி எல்லாம் இதில் எழுந்திருக்கிறது. இதை குளோபல் டெண்டர் விட்டிருக்க வேண்டும், ஆக்ஷனிலே விட்டிருக்க வேண்டும். அதுவும் செய்யப்படவில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லை. ரகசியமாக இவர்கள் கோடிக்கணக்கில் பல நூறு கோடி ரூபாய் லஞ்சம் பெறுவதற்காக இந்த தொழிற்சாலையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைகளை பொறுத்தவரையில் இந்த கோப்பு அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்துடைய தலைமைச் செயலாளராக இருந்த அஸ்வினிகுமார் அவர்கள் அந்த கோப்பில் 2 மனுக்கள் காலம் தாழ்த்து வந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். கோப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அனுமதி உத்தரவு இல்லை. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநில மக்கள் தொகை 15 லட்சம். ஏற்கனவே இருக்கின்ற 6 மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் அவர்கள் முழு கொள்ளளவு அவர்கள் உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்தில் அவ்வளவு தயாரிக்கின்ற அந்த மதுபானம் விற்பனைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 15 லட்சம் மக்கள் தொகையில் இன்னும் 8 கொடுப்பதற்கு காரணம் என்ன? இதனால் அரசாங்கத்திற்கு என்ன வருமானம் வரப்போகிறது? இதை வெளிப்படையோடு தன்மையோடு செய்திருக்க வேண்டும். இப்பொழுது கூட கேரள மாநிலத்திலே பாலக்காட்டிலே ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததன் காரணமாக அங்கே மிகப்பெரிய போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே ஊழல் நடந்திருக்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லை, சுற்றுப்புற சூழல் பாதித்திருக்கிறது, நிலத்தடி நீர் கீழே சென்று விட்டது, இவ்வளவும் இருக்கிறது. இந்த ஊழல் சம்பந்தமாகவும் விதிமுறை மீறல் சம்பந்தமாகவும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த கோப்புகளை இந்த 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கேபினெட்டில் கொடுத்தது சம்பந்தமாக அவர் சிபிஐ விசாரணைக்கு விட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்பதற்காக துணைநிலை ஆளுநரை சந்தித்தோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு இது போன்ற மதுபான ஊழலில் சிக்கியிருக்கிறது. அது சம்பந்தமாக அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மதுபான தொழிற்சாலைக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை எதிர்த்து இந்த விசாரணையை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெண் விவகாரத்தில் நீங்கள் அரசியல் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும். இல்லை, அதாவது இதில் எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு பாலியல் பலாத்காரன்றது ஒரு பெண்ணை தொட்டாலே அது பாலியல் பலாத்காரம். அந்த 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 மாணவி தாக்கப்பட்டிருக்கிறார், அது பாலியல் பலாத்காரம். அவர் எதிர்கட்சி தலைவர் அது சம்பந்தமா பூரா விசாரிச்சுட்டு அது சம்பந்தமா பதில் கொடுத்தா நல்லா இருக்கு. இன்னொன்று என்னன்னா இன்னொன்று சொல்லணும் கேளுங்க. அதாவது இந்த மதுபான அந்த 8 தொழிற்சாலை கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இந்த 8 தொழிற்சாலைகள்ல அரசியல் கட்சியே கிடையாது. எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாம் ஒன்னாகிறாங்க. எல்லாம் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற வித்தியாசம் இல்லை. கொடுக்கப்பட்டவங்க யாரு? ஏனத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. காரைக்காலை சேர்ந்தவங்களுக்கு 2 கொடுத்துக்கிறாங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு தலைவருக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாருக்கு கொடுத்துக்கிறாங்க? முதலமைச்சர் எத்தனை கம்பெனி கொடுத்துருக்குறாங்க, யார் யார் அவங்கன்னு தெரிஞ்சா
எந்தெந்த அரசியல் கட்சி அதுல பின்னல் இருக்குதுன்னு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்துருக்காருன்றீங்களா? அது நான் சொல்லி மாநில எதிர்கட்சி ஆளுங்க அதுல வந்து அதாவது கட்சி வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். அதாவது நீங்க போட்டு வாங்காதீங்க என்கிட்ட. மாநில குற்றவாளிகள் வந்து போலீசார் கைது செய்த பிறகும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து போராடுறது வந்து அரசியல் சொல்றது, அரசியல் செய்யறாங்க சொல்றது. அவங்களோட வந்து போராட்டத்துல கலந்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. யாரு நாங்க யாரையும் எங்க கட்சியினுடைய வேலையை நாங்க செய்யறோம், அவங்க கட்சி வேலையை அவங்க. தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு ரெண்டு கூட்டணி புதுச்சேரியில திமுக காங்கிரஸ் கூட்டணி வேணாம்னு நினைக்குதா? யாரு திமுக நிலைப்பாடு திமுக நினைக்குதான்னு கேக்குறீங்களா? அது அவங்களை கேளுங்க.